கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறதாக, உங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் அற்புதம் செய்கிறதாக, அது அதிசயம் செய்கிறதாக, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அது உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லதான வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது அழகாக, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு என்ன பண்றார்? எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவரே வழியாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கும் மறுமையில பரலோகத்துல வாழ்வதற்கும் யார் வழி என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நானே வாசல் வழியுமாய் இருக்கிறேன், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்தான் வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது என்னவென்றால், நமக்கு எளிதாக புரிய வேண்டும் என்றால், நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால், அல்லேலூயா, நாம் இருக்கிற பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய நோயிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால், நம்மளுக்கு இருக்கிற அனைத்து விதமான பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அவன் கொண்டு வருகிற வலையிலிருந்து, உலக இச்சையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் காட்டுகிற, அவர் சொல்லுகிற போதனை மாத்திரமே நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே அவர்தான் வழியாக இருக்கிறார். அவர் வழியாக உட்பிரவேசிக்கிறவர் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்தது வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணுவானா? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவானா? உள்ளும் புறமும் கண்டு மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆடோ மாடோ ஏதோ ஒன்று மேய்க்கிறான் என்றால், அவன் வெளியே கொண்டு போய் ஆடுகளை என்ன பண்ணுவான்? மாடுகளை மேய்த்து அதை கொண்டு வந்து அதை மேய்ந்து விட்டது போதும் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க? விட்டுற மாட்டாங்க. அதை உள்ள கொண்டு வந்த பிறகு அது திருப்தியா சாப்பிட்டதோ இல்லையோ என்று தான் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஆகாரத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த மாடுக்கோ ஆடுக்கோ என்ன பண்ணுவாங்க? கலந்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு தண்ணியை காட்டுவார்கள். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஒருவன் பிரவேசிக்கும் போது, அவர் வழியாய் ஒருவன் நடக்கிற போது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் என்றால் எப்படி என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களும் சரி, அவன் என்ன பண்ணுவான்? கண்டடைவான், அவன் பெற்றுக்கொள்வான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்றால் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மாறாதவராய், அவர் சொல்வதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் என்ன பண்ணுவான்? மேய்ச்சலை கண்டடைவான். அவன் இம்மையிலும் மறுமையிலும் என்ன பண்ணுவான்? அவன் வாழ்வு பெறுவான், ஜீவனை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்றால், உலக வாழ்விலும் சரி ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும், நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து ஒருவருமே. அவருடைய போதனைகள் மாத்திரமே, அவருடைய வழி மாத்திரமே நமக்கு ரட்சிப்பையும், நமக்கு என்ன பண்ணும்? திருப்தியும் கொடுக்கிறதாக, மேய்ச்சலை கொடுக்கிறதாக இருக்கிறது, வாழ்வு கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே அந்த வழியில செல்வோம். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன்,
நம்மை நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நம் மேய்ச்சலை கண்டறியத்தக்கதாக நம்மை திருப்தியாக்கி வழிநடத்துவார். எனவே நீங்கள் காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்து ஜீவனை கொடுத்து உங்களை ஆண்டவர் வழிநடத்துவாராக. God bless you.